வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் தான் உங்கள் அட்லாண்டா கணேஷ். அன்பும் பண்பும் அறிவும் நிறைந்த உயிருக்கு உயிரான ரசிகர்களே, நேயர்களே, வந்துவிட்டேன் ஒரு புது கதையை சொல்வதற்காக. உங்கள் அட்லாண்டா கணேஷ். டைட்டில் என்னன்னு கேட்குறீங்களா? டைட்டில் ஒரு வித்தியாசமான டைட்டில். அதாவது டவல் திருடன். நல்லா கேட்டுங்க, டவல் திருடன். ஒருத்தனுக்கு டவல் திருடுறதே வேலை, பெரிய அவஸ்தை. அம்பத்தூரில் பிருத்திவிப்பாக்கம்னு ஒரு அருமையான காலனி. கிட்டத்தட்ட 80s ஒரு 70-80 வீடு தான் இருக்கும் அங்கே. ஆனால் 2-3 டைப் இருக்கும். ஏ டைப்பு, பி டைப்பு, சி டைப்பு, டி டைப் வரைக்கும் இருக்கும். அண்டு சும்மா சோலைவனம் அப்புறம் மாதிரி ஜோராக இருக்கும். நல்ல வாட்டர், ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் வாட்டர் கிடைக்கும், ஃப்ரெஷ் ஏரு. அண்ட் ஒரு வீட்டு வாசல்லையும் 2 பெரிய மரங்கள் நிற்கும். அண்டு பிருத்திவிப்பாக்கங்கிறது அந்த காலத்தில் ஒரு பிருத்திவி இன்சூரன்ஸ்னு ஒரு கம்பெனி இருந்தது. அவங்க அந்த ஹாலோ பிளாக்கில் இந்த வீடெல்லாம் கட்டி போட்டு அண்ட் ஓரளவுக்கு அங்கே, ஏன்னா பிகாஸ் அம்பத்தூர் அப்போ டெவலப் ஆகிட்டு இருந்த டைம். டிஏ சைக்கிள்ஸ் ஃபேக்ட்ரியும் ஆஃபீஸ் இருந்தது, டன்லப் இருந்தது, ப்ளஸ் பக்கத்துலேயே இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டு. ஸோ அப்படியே ஒரு மாதிரி ஊர் வளர்ந்துக்கிட்டு வருது. இந்த நேரத்தில் இதெல்லாம் கட்டி போட்டால் நிறைய பேர் வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு ஹாலோ பிளாக்குங்கிறது மச் சீப்பர். அதாவது சிமெண்ட்டு, காங்க்ரீட்டு, எங்கிரிட்டு அதெல்லாம் போட்டு பண்ணுறதை விட ஹாலோ பிளாக்கில் பண்ணாக்க சீப்பராக இருக்கும்ன்ட்டு 1970s and 80s அந்த டயத்துலலாம் ஒரு 10-12,000 ரூபாய்க்கு ஒரு ஹவுஸு. அதில் ஏ டைப் ஹவுஸ்னால் ஒரு 20,000 rupees, அண்டு பி டைப்னாக்க ஒரு 10,000, சி டைப்னா 7,000, டி டைப்னா 4,000, 5,000. இந்த மாதிரி பிரமாதமாக அந்த ஏரியாவை டெவலப் பண்ணாங்க. அவ்வளவுதான். அங்கே வேலை செய்கிறவங்கெல்லாம் ஆஹா சீப்பாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு கொத்திக்கிட்டு போயிட்டாங்க. ஏன்னா ஒரு வீடும் கிட்டத்தட்ட முக்கால் கிரவுண்டு, ஒரு கிரவுண்ட்லேயும் அந்த வீடு ஏ டைப் ஹவுசஸ் எல்லாம் மாடியும் கீழுமா. மாடியில் ஒரு பெட்ரூம் இருக்கும், ஸ்டடி ரூம் இருக்கும், கீழே ஹாலு, ஒரு சின்ன பெட்ரூமு, ப்ளஸ் கிச்சனுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரூமு, அந்த மாதிரி பின்னாடி ஒரு கிணறு இருக்கும். அருமையாக கொஞ்சம் கார்டன் போட்டுக்கிறதுக்கு இடம் இருக்கும். இந்த மாதிரி சூப்பராக ஒரு இடம். ஸோ கடன்னு எல்லாம் வாங்க. நம்ம கதாநாயகன் ராம்குமார், அவனுடைய அப்பாவும் அம்மாவும், அவள் அப்பா டிஎஸ் சைக்கிள்ஸில் ஒர்க் பண்ணுறதுனால இந்த வீட்டை வாங்கி போட்டால் நல்லா இருக்குமான்னு கேட்க, ஒய்ஃபு நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்டு, இந்த வீடு தான் பெஸ்ட்டு, இன்றைக்கி வாங்கி போட்டோம்னா நாளைக்கு விலையெல்லாம் ஏறும், நம்மளும் சௌரியமாக இருக்கலாம்னு சொல்ல, அவ்வளவுதான் வீடை வாங்கி போட்டாங்க. 81 பிருத்திவிப்பாக்கம், அம்பத்தூர் அப்படின்னு அட்ரஸ்ஸு. அண்ட் அமக்களமாக 2 குழந்தைகள், ஒரு பொண்ணு ஒரு பையன். பொண்ணு பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு நல்லா இருப்ப, பையன் மூக்கும் மொழியுமா இருக்கானோ இல்லையோ புத்திசாலி பயலாக இருந்தான். நல்லா படித்து கிடிச்சு முன்னுக்கு வருவாங்கிறது சின்ன வயசுலேயே. விளையும் பயிர் முளையலேன்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி விளையும் பயிர் முளையலே அப்படிங்கிற மாதிரி நிறைய என் பையன் நல்லா படித்து கிடிச்சு வர ஆரம்பித்தான். இது பண்ண வச்சான் போனான். ஆனால் கொஞ்சம் குறுக்கு புத்தி நிறையா. அவனுக்கு இந்த துண்டுகளை பார்த்தா ரொம்ப பிடிக்கும். அண்டு பேப்பரெல்லாம் துண்டாக கட் பண்ணுவான். ஏன்டா அப்படி பண்ணுறேன்னா, ஐயோ துண்டு அழகாக இருக்கும்மா, என்னடா அது துண்டு அழகாக இருக்கு, பேப்பர் வேஸ்ட் பண்ணுறேன்னு அப்பாவும் அம்மாவும் திட்டுவாங்க. அதே நேரத்தில் வீட்டில் இருக்கிற துண்டெல்லாம் அப்படி கழுத்தில் போட்டுப்பான். அதில் ஒரு சந்தோஷம் அவனுக்கு. அந்த காலத்தில் யார் டர்க்கிஷ் டவல், கிரிக்கெட்லாம் கிடையாது, சாதாரண கைத்தறி டவல் மாதிரி தான் இருக்கும். அதை எடுத்து துண்டை கழுத்தில் போட்டு சுற்றுவான். அப்பா பார்த்துட்டு போகிற போக்கில் ஒரு அரசியல்வாதி ஆகிடுவான் போல் இருக்கு, இப்படி ஒரு துண்டு பிரியனாக இருக்கானே அப்படின்ட்டு எங்கே போனாலும் கையில் ஒரு துண்டு எடுத்துப்பான். எதுக்குடா துண்டு எடுத்துக்கிற? இல்லைப்பா சீட்டுக்கிட்டு போடுறதுனாக்கா துண்டு வேணும்ப்பா, துண்டு போட்டு நம்ம ரிசர்வ் பண்ணிடலாம்ப்பா சொல்லுவாங்க. பரவாயில்லையே, நல்ல ஐடியாவாக இருக்கேன்ட்டு அங்கங்கே போகிறதுனா முதல்ல இவன் அனுப்பிச்சு, ஏய் ட்ரெயினில் துண்டை போட்டு வைடா எங்களுக்கு சீட்டு. ஏன்னா அந்த காலத்தில் ரிசர்வ்டெலாம் போகிறது ரொம்ப பெரிய மனுஷங்க தான் போவானுங்க. மற்றவங்கெல்லாம் சாதாரணமாக அன்ரிசர்வ்டில் இந்த மாதிரி துண்டை போட்டு சீட்டில் உட்காந்துட்டு தான் போவாங்க. அதே மாதிரி பஸ்ஸில் துண்டை போடுறது, சினிமா டிக்கெட்டுக்கு இல்லைனா சர்க்கஸ் போனாங்கன்னா அங்கே துண்டை போடுறதுங்க மாதிரி துண்டு விஷயங்கள் துண்டாக சொல்கிறத விட மொத்தமாக எப்போவுமே இவன் துண்டை போடுவான் அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கையில் அவனுக்கு படிக்கிற போதெல்லாம்
துண்டை போட்டு சீட்டை பிடிக்கிறவன். அதே நேரத்தில் துண்டு மேலே ஒரு தனி பாசமே வந்துருச்சு நம்ம கதாநாயகன் ராம்குமாருக்கு. அப்படி இப்படி கஷ்டப்பட்டு படித்து புத்திசாலியாக இருந்ததுனால இன்ஜினியரிங் காலேஜில் படிக்க ஆரம்பிச்சிட்டான். கிடுகிடுன்னு படித்து முடித்தான், வச்சான், போனான். நல்ல ஃப்ளையிங் கலர்ஸில் படித்து முடிக்க 1997 முடித்தான். 98, 99 டிமாண்டுனா சாதாரண டிமாண்ட் இல்லை கம்ப்யூட்டர் ஃபெலோஸ்க்கெல்லாம். டக்குன்னு கம்ப்யூட்டர் ஆள் பிடிச்சி இங்கே தூக்கின்னு வந்துட்டானுங்க அவனை. ஒரு அவருக்கு இவனுக்கு $120 சம்பளம். இவனுக்கு இல்லை, அவனை கொண்டு வந்தவனுக்கு கிடைக்குது. இவனுக்கு அதிலேருந்து ஒரு $35-40 கொடுக்குறான். இவனுக்கு இந்த $40 பெரிய காசு. அப்பா அம்மா எனக்கு அவருக்கு $40 கிடைக்கிறது அப்படிங்கிற போது அவங்க அதை 12-13 நாள் பெருக்கி பார்த்துட்டு, டேய் என்னடா இது இவ்வளோ காசு உனக்கு அப்படின்னு கிட்டத்தட்ட 95 $30 ஆகிப்போச்சுன்னு நினைக்கிறேன் US. ஒரே சந்தோஷம். என் பையன் அமெரிக்காவே விலைக்கு வாங்கிடுவான் போல் இருக்கு, இவ்வளோ சம்பாதிக்கிறான்னு. மாதம் அவனுக்கு வர சம்பளத்தில் பாதி அப்பாவுக்கு அனுப்ப அப்பா குஷி ஆகிட்டாரு. அவனுடைய அக்கா கல்யாணத்தை பிரமாதமாக நடத்துகிறாரு. இவனும் போய் அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட அந்த காலத்திலேயே நிறையா செலவு பண்ணி நல்ல ஒரு அருமையான மாப்பிள்ளையை பிடிச்சி எல்லாம் பண்ணி கொடுக்க வைக்க போக வாழ்க்கை பிரமாதமாக. இங்கே இவனும் அமெரிக்காவில் நல்லபடியாக நேஷ்வில் நகரத்தில் செட்டில் ஆக ஆரம்பித்து விட்டான். வந்தால் ஒரு 4-5 வருஷம் பிரமாதமாக எல்லாம் நடந்தது, செட்டில் ஆகிட்டலாம். இப்போது கம்பெனியில் ஓரளவுக்கு நல்ல பொசிஷன். அதே நேரத்தில் கம்ப்யூட்டர் எக்ஸ்பர்ட்டு அண்டு பல சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் கில்லாடி. ஸோ இவனுடைய சர்வீஸ் பல பேருக்கு தேவைப்பட்டது. அந்த கம்பெனிக்கு நிறையா பிரான்ச்சஸ் இருந்தது. ஸோ மாதத்தில் 20 நாள் 25 நாள் டூர் போகணும். டூர்னால் சாதாரண டூரில் ஒரு ஊர்லேயே 2-3 நாள் தங்கி அங்கே இருக்கிற வெள்ளைக்காரங்க அவங்க ப்ளஸ் இண்டியன்ஸு எல்லாருக்கும் ட்ரைனிங் மாதிரி கொடுத்து அந்த புது சாஃப்ட்வேரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி அதை எப்படி நம்ம ஆப்ரேட் பண்ண வைக்கணுங்களா அது இவனுடைய பொறுப்பு நம்ம ராம்குமாருக்கு. ராம்குமார் பிகேம் எ வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் இன் தி கம்ப்யூட்டர் ஃபீல்டு. அண்டு பணத்தை கொட்டி கொடுக்குறாங்க, கமிஷன் அது இதெல்லாம் வருது. வருஷத்துக்கு கிட்டத்தட்ட $200,000. நடுவில் சும்மா இருப்பாங்களா வீட்டில், டேய் இந்த பொண்ணு உனக்காகவே பிறந்திருக்குடா, நல்ல அருமையான பொண்ணு அது இதுன்னு சொல்லி ஒரு 2-3 பொண்களை காமிச்சு 2-3 எனக்காகவே பிறந்திருக்காப்பா அப்படின்னு அவன் கேட்க, டேய் துண்டு பயல பிள்ளை கேட்கப்படாதுடா, உனக்கு இந்த 2-3 எதை பிடிச்சிருக்கு சொல்லு, அந்த உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறோன்னு சொல்லி கல்யாணத்தையும் பண்ணி ஒரு 2008-2009 அமெரிக்காவுக்கு ஒய்ஃபோடு வந்து சேர்ந்து விட்டான் ராம்குமாரும் விஜயலட்சுமியும். ராம்குமார் அண்ட் விஜய், ஆஹா அருமையான பேர், ஹாப்பி, நல்ல பணம் சம்பாதிக்கிற புருஷன் கிடச்சிட்டான், சந்தோஷமாக இருக்கா, அவள் எல்லாம் பண்ணுறா. அப்படி இருக்கிற போது இவனுக்கு 20 நாள் டூரிங் ஜாப். டூரிங்னாக்கா கம்பெனியில் முடியுமா மாட்டேன்னு சொல்ல. ஸோ அதனால் முதல்லலாம் கல்யாணம் புதுசில் அவளை கூப்பிட்டு வந்த புதுசில் அவளையும் கூட்டிக்கிட்டு அப்படி இப்படி போக ஆரம்பித்தான். ஒரு 2-3 நாள் வாஷிங்டனில் இருப்பான், 2-3 நாள் நியூ ஜெர்சியில் இருப்பான், 2-3 நாள் பாஸ்டனில் இருப்பான். இந்த மாதிரி ஊராக சுற்றிட்டு கடைசியில் ஒரு 10 நாளோ 8 நாளோ நேஷ்வில் இருப்பாங்க. ஆனால் அவனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் நேஷ்வில் தான். அங்கே வந்து உட்காந்து மற்ற விஷயங்கள்லாம் பண்ணுற போது ஒய்ஃபுக்கு ஒரு 3-4 மாதம் த்ரில்லிங்காக ஹாப்பியாக இருந்தது. அப்புறம் அட போங்க, நீங்கள் வந்து தனியாக போய் இப்போ இது பண்ணுங்க, வேலைக்கு போகிற போது நீங்கள் பாட்டு கால்மரை என்னை விட்டு போயிடுறீங்க, வெளியே வாசலில் போகும் பயமாக இருக்கு, அதனால் அப்படின்னு சொல்லும்போது சரி ரைட் அப்படின்னு. பட் அந்த நேரத்தில் கூட போகிற போதெல்லாம் அவனுக்கு உதவியாக இருப்பேன். அவன் போகிற போது இதெல்லாம் மறந்துடாத பேக் பண்ணுற ட்ரெஸ் எல்லாம் சொல்ல கரெக்டாக எத்தனை நாளைக்கு போகிறாங்களோ 3 நாளைக்கு போவாங்க, திரும்பி நேஷனல் வருவாங்க, ஒரு நாள் இருப்பாங்க, அடுத்த நாள் போவாங்க, அந்த மாதிரி. அப்போ இவ தான் எல்லாத்தையும் பேக்கிங் கீக்கிங்கெல்லாம் பண்ணுவேன். எப்போ போவேன், திருப்பி வரும்போது பேக்கிங் அன்பேக் பண்ணி எல்லாத்தையும் அடுக்குவேன். அதெல்லாம் பண்ணுற போது ஒரு தடவையும் ஒன்று நோட்டீஸ் பண்ணுறா, இதுங்கிறதுனா வந்து புதுசாக நம்ம பேக் பண்ணுற போது இல்லையே இது அப்படி நினச்சி பார்த்தா சும்மா சாஃப்டாக பஞ்சு மாதிரி ஒரு ஹேண்ட் டவல். இதனோட அது ஹேண்ட் டவல் எங்கேருந்து வந்தது, இந்த ஹேண்ட் டவலுக்கு என்ன நீடு புரியலையே. ஏதோ பேக்கெட்டில் வச்சுக்க கர்ச்சீஃப் இருக்குது, மற்றபடி வேற எல்லாம் இதுவும் இருக்குது, ஹோட்டலில் எல்லாம் டவல் எல்லாம் கொடுத்துட்றான். அப்படிங்கிற போது யோசிச்சு பார்க்குறேன். ஒரு 2-3 தடவை போயிட்டு வரும்போதும் டவல் இருக்கு. அப்புறம் தான் அவளுக்கு ஞாபகம் வருது, அடே அந்த ஹோட்டலில் டவல் வைக்கிறானே எல்லா இடத்துலையும், அதுலேருந்து ஒரு டவலை அவர் எடுத்துன்னு வந்துடுறாரா. ஐயோ என்ன இந்த விலை $2-2.5 இருக்கும், இதை போய் எடுத்துன்னு வர்றாரு, வேறு தப்பு இல்லையா அப்படின்னு நினச்சிட்டு
நாளைக்கு ஏதாவது எவனாவது பார்த்துட்டான்னா டவல் திருடன்னு 2 தடவை கூப்பிட மாட்டாங்க, 200 தடவை கூப்பிடுவாங்களே, ஐயோ டவல் திருடன் வந்துட்டான்னு அப்படின்னு ஒய்ஃப் கவலைப்பட, இவன் எந்த கவலையும் இல்லாமல் ஒரு தடவை வரும்போதும் அவன் பொட்டியில் ஒரு புது டவலாக இருக்கும். அது ஒரு தடவை யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே கவக்குன்னு அதை மடித்து பொட்டியில் வச்சுருவான். அண்ட் அங்கே யார் செக் பண்ணுறாங்க, அப்படியே தூக்கி போட்டு எஸ் வேர் வெக்கேட்டிங் அப்படின்ட்டு வர வேண்டியது தானே. அதுவும் ரெகுலராக இருக்கிற இடம், பெரிய பெரிய ஹோட்டல்ஸு, மேரியாட்டுன்னு அதென்ன இதென்ன ஹில்டன் இந்த மாதிரி ரூம் ரெண்ட் அபவுட் $120-130 ஒரு நாளைக்கு கம்பெனி கொடுக்குறான், இவனா கையிலேருந்து கொடுக்குறான். அப்படி இருக்கிற போது ஹாப்பியாக ஒரு டவல் ஆஃப்டர் ஆல் $2.5 இருக்கும். இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வழியில் காரு ரிப்பேர் ஆச்சுனாலும் நம்ம தொடச்சிக்கலாம், வைக்கலாம், போகலாம். இல்லை திடீர்னு ஜலதோஷம் அதிகமாகிடுத்துனாலும் நம்ம கர்ச்சீஃபை வேஸ்ட் பண்ணாமல் இந்த துண்டால் தொடச்சுட்டா சாஃப்டாகவும் இருக்கும், மூக்குக்கு ஒன்றும் அஃபெக்ட் ஆகாதுங்கிற மாதிரி எவ்ரி டைம் ஒரு டவல். வீட்டில் கிட்டத்தட்ட 100-120 டவலுக்கு மேலே வந்துருச்சு. ஒய்ஃபை போகிறதையும் நிறுத்திட்டா, ஆனால் திரும்பி வரும்போதெல்லாம் அன்பேக் பண்ணுற போதும் அவன் பையில் ஒரு டவல். என்னடா இது, இவ்வளோ நல்ல மனுஷன், புருஷன் எல்லா விஷயத்துலையும் ரீசனபிளாக நல்லவராக இருக்காரு, ஆனால் இப்படி டவலை திருடுறாரு. ஏன் இப்படி? நம்ம வேணா பிறந்த நாளைக்கோ அதுக்கோ கடையில் போய் டவலை வாங்கி கொடுத்துடலாமா, அவர்கிட்ட சொல்லலாமாங்கிறது நைஸாக ஏய் சும்மா இருமா, ஏதோ அவசரத்துக்கு தேவைன்ட்டு மூஞ்சி கிஞ்சி தொடச்சிக்கிறதுக்கு டவல் வேண்டாமா, அதுக்கு வேண்டி ஒரு டவல் எடுத்துன்னு வரும், அதெல்லாம் ஃப்ரீயாக எடுத்துன்னு போதான் வச்சுருக்கான். அப்படிங்கிற போது இப்போ அப்படி நைஸாக விசாரிச்சு பார்க்குறா, டவல் திருடுறது பெரிய தப்புன்னு தோன்றுறது. அதுக்கு வேண்டி அரெஸ்ட் கூட பண்ணியிருக்காங்க. ஒருத்தன் இதே தொழிலாக வச்சுருந்தாலும் சொல்ல, ஐயோ இவருக்கு ஏதாவது மாட்டிக்க போகிறார், வைக்க போகிறாருனாக ஒரு நாள் இந்த மாதிரி ஆயிடுச்சு. டவலை திருடும் பொழுது, அதாவது அன்னைக்கு ரொம்ப அவனுக்கு என்னவோ ஒரு இதில் 3-4 டவலை தூக்கி பேக்கில் வச்சுட்டு போயிட்டான். அந்த ஹோட்டல் முதலாளி தோ மேரியாட் கிரியான்னு பெரிய பெரிய பேர் இருந்தாலும் ஓனர் வந்து ஒரு இந்தியன். அவனுடைய ரூமில் இருந்து எல்லா பேசஞ்சரையும் பார்க்குற போது வைக்கிற போது கஸ்டமர்ஸ் எல்லாம் இவன் மேலே ஏதோ ஒரு சஸ்பிஷன் வர, அந்த ஆளை கூப்பிட்டு மேனேஜரை கூப்பிட்டு அவன் பேக்கெல்லாம் செக் பண்ணுப்பான்னு பார்க்குற போது 3 அருமையான ஃபஸ்ட் கிளாஸ் டவல் அதுக்குள்ளே இருக்கிறத பார்த்து அவ்வளோதான் காப்ஸை கூப்பிட்டாங்க. பெரிய சீன் ஆகி இவன் சொல்கிறான், ஐயோ தெரியாமல் நான் வைக்கிற போது தப்பாக வச்சுட்டேங்கிற மாதிரி சொல்ல, ரெகுலர் கஸ்டமரு 3 டவல் $7 தானே, இதை போய் பெருசுப்படுத்துகிறானே முதலாளின்னு மேனேஜர் இது பண்ணி ஓனர்கிட்ட சொல்ல, சார் மாதம் வருவார் பெரிய கம்பெனியில் சொல்ல, ஓனரும் ஓகே விடு டவல் எடுத்துன்னு விட்டுரு வந்தாலும் சொல்லி போலீஸில் கேஸ்லாம் கொடுக்காம விட்டுட்டா. பட் என்ன பண்ணிட்டான், அவன் அந்த கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி, என்ன சார் உங்கள் எம்ப்ளாயி இந்த மாதிரி டவலை திருடுறாருன்னு சொல்லிட்டான். எம்ப்ளாயி கம்பெனிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, பெரிய ப்ராப்ளம் ஆகி போச்சு. அவனுடைய ரெஸ்யூமே எல்லாம் பார்க்குற போது பார்த்தா அடுத்த வாரம் பர்த்டே. அடே அவனுக்கு ஒரு பாடம் புகட்டணும்னு சொல்லிட்டு அவனுடைய பர்த்டே பார்ட்டியை பிஸ்னஸ் நல்லா கொடுக்குறேன்னு செலிப்ரேட் பண்ண போகிறோன்னு சொல்லி பிரமாதமாக அவன் ஒய்ஃபு குழந்தைகள் எல்லாரையும் வர சொல்லி சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணி பலூன் என்ன அதென்ன இதென்ன கேக் என்ன அதெல்லாம் எல்லாம் பண்ணி சாப்பாடு அருமையாக போட்டு எல்லாம். ஏன்னா பிகாஸ் அவனை லூஸ் பண்ண முடியாது, கம்பெனிக்கு அவ்வளவு யூஸ்ஃபுல் அவன். பட் அதே நேரத்தில் அவன் டவல் திருடுற இதையும் குறைக்கணும் இல்லை. ஸோ பெரிய ஒரு பண்டில் ஒன்று, அதாவது அவனுக்கு வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க. அண்ட் கிஃப்ட் கொடுக்குற போது லைட்டு அணைஞ்சு எரியுது, வைக்கிறது கலர் லைட்ஸு எல்லாம் படக்கு நிறைய வைக்க போக கடைசியில் டமால் அப்படின்னு ஒரு பட்டாசு வெடிக்க அந்த பேக் அப்படியே ஓப்பன் பண்ண அதுக்குள்ள கலரா சாஃப்டா 150 டவல்ஸ். எல்லாரும் here you go Ramkumar, here you go your favorite towels கத்த. அந்த பிறந்த நாளுக்கு அவனுக்கு ஒரு பெரிய பாடமா இருக்கு. ஏன் டவலை கொடுக்குறாங்க இவங்கன்னு கேட்கவும் முடியல. ஏன்னா பிகாஸ் அவனுக்கு அந்த ஹோட்டல் நடந்த விஷயம் ஞாபகம் வர திருடனுக்கு தேள் கொட்டினா மாதிரி தேங்க்யூன்னு சொல்றான். கதை முற்றும். அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் அட்லாண்டா கணேஷ்.